என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு நான் ஜிம்முக்கு போகிறத பார்த்துட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணுறதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஜிம்முக்கு வரணும் ஒரு ஆசை. ஆனால் அவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, பாய்ஸாக இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு சை ஃபீல், பேசுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி. ஆனால் அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகணும்னு சொல்லி ரொம்ப நாளாக ஆசை. ஸோ என்கிட்ட வீட்டில் இருந்தே ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்கிறான்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நான் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன் சில ஹோம் ஒர்க் அவுட் வீட்டில் இருந்தே பண்ணுற மாதிரி. அதுமாரி சின்ன எக்யூப்மெண்ட் மட்டும் வச்சு அவங்க எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க இப்போ எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வீட்டிலேருந்து எவ்வளோ லாஸ் ஆயிருக்காங்கன்னு தெரியுமா? ஸோ இந்த வீடியோ நான் எதுக்கு ஷூட் பண்ணுறேன்னா, ஸோ ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ண முடியாது, வீட்டிலேருந்தே நான் ஒர்க் அவுட் பண்ணணும், வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு மேலே நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. ஒரு சின்ன எக்யூப்மெண்ட் தம்பிள்ஸ் மட்டும் வச்சுமே நீங்கள் வெயிட் லாஸ் ஆகலாம். இல்லைடா எக்யூப்மெண்ட் இல்லாமல் நான் வெயிட் லாஸ் ஆகணும், எக்யூப்மெண்ட் வச்சு வெயிட் லாஸ் ஆகிறவங்களுக்கும் நான் சொல்கிறேன் எப்படி வெயிட் லாஸ் ஆகணும், எக்யூப்மெண்ட் இல்லாமல் எப்படி வெயிட் லாஸ் ஆகும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் நான் சொல்கிறேன். முக்கியமாக பெண்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஸோ எந்த ஏஜ் கேட்டகரியில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வெயிட் லாஸ் ஆகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் தம்பிள்ஸ் மட்டும் வச்சு பண்ணுறவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் லேடிஸ் ஓவர் வெயிட் தூக்காதீங்க. ஒரு ஹேண்டில் 2.5 கிலோ, இன்னொரு ஹேண்டில் 2.5 கிலோ, மொத்தம் 5 கிலோ வெயிட் தூக்குங்க தம்பிள்ஸ். ஆண்கள் பொதுவாக 5 கிலோ முடியும் தூக்குவாங்க ஒரு ஹேண்டில் மட்டும். லேடிஸ்க்கு மட்டும் சொல்கிறேன், ஸ்டார்டிங்கில் ஓவர் வெயிட் தூக்காதீங்க, அப்புறம் பெயின் வர ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ ஃபஸ்ட்டு 2.5 கிலோ ஒரு தம்பிள்ஸ் எடுத்துக்கோங்க, இந்த 2.5 கிலோ ஒரு தம்பிள்ஸ் எடுத்துக்கோங்க. இது மொத்தம் 5 கிலோ தான் இருக்கணும் உங்களுக்கு. முதல் 2 தம்பிள்ஸையும் எடுத்துட்டு இந்த வீடியோவில் தெரிய மாதிரி ஸோ கையை 2 மேலே தூக்கிட்டு கீழே ஹாஃப் பொசிஷனில் உட்காந்து எந்திரிங்க. இதுவே ஒரு 3 செட்டு பண்ணுங்க, 10 கவுண்ட். கண்டிப்பாக இது பண்ணுறதுனால உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. அடுத்து தம்பிள்ஸை வச்சு என்ன பண்ணலாம்னா, தம்பிள்ஸை தூக்கிக்கிட்டு ஒரு காலை பின்னாடி வச்சுட்டு திருப்பி ஒரு கையை முன்னாடி வைங்க. ஸோ வீடியோ தெரியும் மாதிரி பண்ணுங்க. இது ஒரு 3 செட்டு பண்ணுங்க, 10 கவுண்ட். ஸோ இது பண்ணுறதுனால உங்களுக்கு ஃபுல் பாடியுமே வேர்வை ஊற்ற உங்களுக்கு கொழுப்பெல்லாம் கரைய ஆரம்பிக்கும். ஸோ இதே நீங்கள் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க, ஒரு 3 செட்டு 10 கவுண்ட் இந்த மாதிரி பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு வாரம் பண்ணுவோம், அடுத்த ஒரு வாரம் ரெஸ்ட் எடுப்போம், அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. கண்டினியூஸாக ஒரு 3 to 4 months பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் டிரான்ஸ்மிஷன் நீங்களே பார்ப்பீங்க. ஸோ தம்பிள்ஸ் வச்சு பண்ணுறவங்களுக்கு இந்த 2 ஒர்க் அவுட் மட்டும் பண்ணுங்க. ஸோ அடுத்து தம்பிள்ஸ் இல்லாமல் எக்யூப்மெண்ட் இல்லாமல் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஒர்க் அவுட்லாம் நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ணுங்க. ஸோ இப்போ எக்யூப்மெண்ட் இல்லாமல் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஆர்ம் ரீச். ஸோ இது எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் 2 கையும் மேலே தூக்குங்க, கீழே இறக்குங்க. இது பண்ணுறதுனால உங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்பவே ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ இது பண்ணுறதுனால உங்கள் கை, உங்கள் பேக்கு, உங்கள் ஷோல்டர் இது எல்லாத்துக்குமே சிறந்த எக்ஸசைஸ் இந்த ஆர்ம் ரீச். இது பண்ணுங்க ஒரு 40 செகண்ட்ஸு 3 செட்டு. ஸோ அடுத்த எக்ஸசைஸ் என்ன பார்த்தீங்கன்னா பஞ்ச் அண்ட் கிக்கு. இது எப்படி பண்ணணும்னா இந்த வீடியோ தெரிய மாதிரி பண்ணுங்க. ஸோ கை கால் சேம் டயத்தில் குத்துற மாதிரி குத்துங்க. ஸோ அதே மாதிரி 2 கை 2 காலையும் அது மாதிரி பண்ணுங்க ஒரு 40 செகண்ட். இது பண்ணுறதுனால உங்கள் லெக்கு, உங்கள் கைக்கு கலரிஸ் பேர்ன் ஆகும். இது வீட்டிலேருந்தே நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஸோ அடுத்த எக்ஸசைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஆர்ம் சர்க்கிள். ஸோ இது எப்படிடா பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் 2 கையுமே சர்க்கிள் வைஸில் சுற்றுங்க. அதாவது கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுங்க. இது ஒரு 40 செகண்ட் பண்ணுங்க. 20 செகண்ட் கிளாக் வைஸ் டைரக்ஷன் சுற்றுங்க, 20 செகண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் சுற்றுங்க. ஸோ இந்த வீடியோவில் தெரிய மாதிரி பண்ணுங்க. இது பண்ணுறதுனால கையில் உள்ள சத கொழுப்பெல்லாம் குறைக்கிறது இந்த எக்ஸசைஸ் ரொம்பவே சிறந்தது. ஸோ இது நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுங்க 3 to 4 months. ஸோ அடுத்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா விங் ஃப்ளே அண்ட் லிஃப்ட். ஸோ இது எப்போ பண்ணி கேட்டிங்கன்னா இந்த வீடியோ தெரியுமா பார்த்துக்கோங்க. ஸோ இது பண்ணுறதுனால உங்களுக்கு ஃபுல் பாடியுமே, அதாவது கை, கால், முதுகு, உங்கள் பேக்கு எல்லாமே நல்லாவே ரெடியூஸ் ஆகும், நல்லாவே ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாகவே கொடுக்கும், நல்லா ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கும். இது எப்படி பண்ணணும்னா உங்கள் 2 காலையுமே முட்டியை மடக்கி ஹாஃப் பொசிஷனில் உட்காந்துக்கோங்க. உங்கள் பாடியுமே பெண்ட் பண்ணுங்க. உங்கள் 2 கையுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டே இருக்கணும். ஸோ இது ஒரு 40 செகண்ட் பண்ணுங்க 3 செட்டு. இது பண்ணுறதுனால உங்கள் ஃபுல் பாடியுமே ஒர்க் அவுட் ஆகும், நல்லா வேர்வை ஊற்றும். ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க, நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்த எக்ஸசைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் அண்ட் நீ ரைஸ். இது பண்ணுறதுனால உங்கள் ஸ்பைனுக்கு நல்லாவே ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், அதே நல்லாவே ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஸோ இது எப்படி பண்ணணும்னா உங்கள் 2 கையுமே பின்னாடி கொண்டு போங்க ஒரு காலை தூக்கிக்கிட்டு. ஸோ இந்த வீடியோ தெரியுமா பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் பாடிக்கு நல்லாவே ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஸோ அது மாதிரி வெயிட் லாஸ் ஆகணும் இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுனால. ஸோ இது எவ்வளோ நாள் என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா 40 செகண்ட் பண்ணுங்க 3 செட்டு. ஸோ அடுத்த ஒர்க் அவுட் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் வயிற்றுக்கு நல்லாவே கொழுப்பை கரைச்சி நல்லாவே ரெடியூஸ் ஆகும். ஸோ இது எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ தெரியுற மாதிரியே ஃப்ளோரில் படுத்துக்கோங்க. படுத்துட்டு அதே மாதிரி நீங்கள் சைக்கிள் ஓட்டுவீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். அதாவது ரிவர்ஸில் பண்ணணும், அதாவது ஃப்ரண்ட்டில் பண்ணக்கூடாது, ரிவர்ஸில் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பாருங்கள், இந்த வீடியோ பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இது பண்ணுறதுனால உங்கள் ஸ்டொமக்கு நல்லாவே ரெடியூஸ் ஆகும், அதே மாதிரி கொழுப்பு நல்லாவே கரைக்கும். இது ஒரு 40 செகண்ட் பண்ணுங்கள், 3 செட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒர்க் அவுட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரில் படுத்துக்கோங்க. இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நீங்களே நிறைய வீடியோஸ்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 கையும் உங்கள் தலைக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு உங்கள் 2 முட்டியுமே மடக்கிட்டு, அதாவது கிரன்ச் மாதிரி பண்ணுங்க. இது பண்ணுறதுனால உங்களுக்கு வயிறு நல்லாவே பிடிக்கும், அதே மாதிரி நல்லாவே ரெடியூஸ் ஆகும். இது ஒரு 40 செகண்ட் பண்ணுங்க, 3 செட் பண்ணுங்க. இது பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பெயின் அதிகமாகும். அதாவது பெயின் இருக்கவங்க கொஞ்சம் விட்டு விட்டு பண்ணுங்க, பெயின் இல்லைன்னா கண்டினியூஸாக பண்ணுங்க 3 to 4 months. ஸோ அடுத்து கடைசியாக பண்ணுற ஒர்க் அவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பண்ணுறதுனால உங்களுக்கு டோட்டல் பாடியுமே நல்லா ஒர்க் ஆகும், நல்லாவே ரெடியூஸ் ஆகும், நல்லாவே ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இது எப்படா பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ தெரியுமா பாருங்க. அதாவது வி ஷேப்பில்
வந்து நீங்கள் வந்து பெண்ட் ஆகணும். இது கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் போக போக வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள், ஈஸியாகும். இது வந்து ஒரு 40 செகண்ட் பண்ணுங்கள், ஒரு 3 செட்டு. இது பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஃபுல் பாடியுமே உங்களுக்கு வந்து ரிடியூஸ் ஆகும், நல்லாவே ஸ்ட்ரென்த் கொடுக்கும், நல்லாவே ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதுதான் நம்ம எக்யூப்மெண்ட் வச்சு வெயிட் லாஸ் ஆகிறக்கும், எக்யூப்மெண்ட் இல்லாமல் வெயிட் லாஸ் ஆகிறக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து வந்து என் கை பெருசாக இருக்குது, கால் பெருசாக இருக்குது, இல்லை தொடை பெருசாக இருக்குது, இல்லை வயிறு மட்டும் எனக்கு பெருசாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் நீ சொல்லடா, டோட்டல் பாடி ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். தனித்தனியாக பார்ட்ஸுக்குலாம் நான் வந்து ரெடியூஸ் ஆகணும் வெயிட், இது மட்டும் குறைச்சா போதும்னா கமெண்ட் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும் தனித்தனியாக உங்களுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணி வீடியோ போடுறேன். ஸோ அவ்வளோதான் நம்பரில் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் உங்களுக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு மேலே நம்ம சேனல் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெற்றியோட இருங்க. நன்றி.